நினைக்கிறேன். நம்ம ராஜுலு அண்ணா கிட்ட இருக்கு, பேசுங்க என்கிட்ட. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் என்னோட நேரலைக்கு வந்தது. ஆனால் ரொம்ப உடஞ்சி போய் தான் உட்காந்துருக்கேன். அது யாரும் என்னை உடைக்கலாம் முடியாது. என்னை உடைக்க நினைக்கிறவன் தான் உடஞ்சி போவான், இப்போதைக்கு நல்லா இருப்பான். குழந்தைங்க ஹாஸ்டலில் விட்டுருக்கேன், அவங்க ஞாபகம் எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. குழந்தைங்கள ஹாஸ்டல் சேர்த்து 10 நாள் கூட ஆகலை, அவங்க ஞாபகமாக இருக்குது, தூக்கம் வரல. நான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சேன் அக்கா, என்ன மாதிரியே இரு நீயும். அதான் நாசமாக போயிட்டோம். இந்த சோஷியல் மீடியாவில் கூட நம்மளை கேவலமாக பேசுகிற அளவுக்கு இருக்குது. நான் பண்ணுறது இன்னும் பேச மாட்டாங்க, என்னைய தான் பேசுவாங்க. அதில் நான் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இதுதான் ஒரிஜினல் அலமையில். இவ்வளோதான் நம்மளால் முடியும். எதுவும் மறைச்சி பேசுகிறதோ இல்லை திருட்டுத்தனம் பண்ணுறதோ அதெல்லாம் நம்மளுக்கு வராது. பார்த்துக்கலாம், விடுங்க. கோமதி சாப்பிட்டீங்களா? என்ன சமையல் பண்ணீங்க? நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு ஞாபகப்படுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது. எதுவுமே ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது. என்னோட எதிரி ஜெயிச்சிருவானா அப்படின்னு அடிக்கடி தோணுது. கொஞ்சம் வீக்காகிட்டு தான் வரேன், ஆனாலும் சரியாகணும். அதுக்கு நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அக்கா கவலைப்படாதீங்க. தேங்க்யூம்மா. ஞாபக மறதின்றது ஒன்று வந்துருச்சு. நான் தயிர் சாதம் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் என்ன சாப்பிட்டேன்? காரக்குழம்பு சாதம். அதை சாப்பிட்டுட்டே தான் லைவ் போட்டேன். அதுவே மறந்துடுச்சு. ஞாபகப்படுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரொம்ப அதாவது நமக்கு நடக்கிற பிரச்சனைகள் நம்மளை அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருது. பார்த்துக்கலாம், இதையும் கடந்து போகும். இது கடந்து போகாது, நம்ம தான் அதை கடந்து போயிட்டே இருக்கணும். 24 பேர் எனது நேரலில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்களாம் ஏன் தூங்கல? ஒருவேளை உங்களுக்கும் என்ன மாதிரி பிரச்சனை இருக்குமோ? நான் தோசை. குரு நீங்கள் போயிட்டீங்கன்னு நினச்சேன், இங்கே தான் இருக்கீங்களா? சரி ஆண்டவர்கிட்ட எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அலமேல் அம்மாவுக்கு கொஞ்சம் ஞாபக சக்தியை கொடுங்கன்னு சொல்லிட்டு பெட்ரோல் போடுற வேலை செய்கிறேன்னா காசை வாங்கிட்டேன்னா வாங்கலையான்னு வேற குழப்பமாக இருக்குது. ஓனர் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாரோன்னு பயமாக இருக்குது. ஆனால் அலமேல் அக்கா கரெக்டாக இருப்பாங்கன்னு நம்புகிறாங்க. குரு எனக்காக ப்ரே பண்ணிக்கோப்பா. அக்கா நான் போயிட்டு வரேன். சரிம்மா போய் தூங்குங்க முதல்ல, சரியா? டைம் ஆயிடுச்சு. தயிர் சாதம் சாப்பிட்டதுக்கு அப்படியே ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு நிம்மதியாக தூங்குங்க. எதுவும் கடந்து போத்தல, நீ கடந்து போ, சரியா? பாய். குரு தலைவலிக்குதாக்கா? என் பேச்சை கேட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தலைவலிக்கும். நான் அந்த மாதிரி ஒரு கோளாறு மாதிரி பேசுவேன். அதனால் போயிட்டு வாங்க, பாய். ஓகே தங்கம், தேங்க்யூ தங்கம். முகமது அன்சார், ஹாய், வாங்க, வணக்கம். லைக்கை போட்டுட்டு உள்ளே வந்திருக்கிறீங்க. ஏற்கனவே எனது நேரலைக்கு வந்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. இனிய காலை வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். என் பேர் அலமேலு. எனக்கு வயசு 51. அதனால் பார்த்து பேசுங்க, நல்லா பேசுங்க, நல்லது மட்டுமே பேசுங்க. குரு போகும்போது ஒரு பாய் சொல்லிட்டு போங்க. கத்தார்லேருந்து பேசுகிறீங்க. நம்ம குரல் கத்தாரில் கேட்குதா? டென்மார்க்கில் தான் கேட்டுன்னு இருந்தது, இப்போ கத்தாரில் கேட்குது. கரெக்டாக குரு? முகமது அன்சார், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? 21 பேர் எனது நேரலையில் இருக்கீங்க. எனக்கு பெரிய சந்தோஷம். அவங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் எல்லோரும் பேசலைனாலும் 2 செகண்ட் பார்க்குறீங்க இந்த ஆயா என்ன தான் பேசுதுன்னு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் லைக் பட்டனை தட்டி விடுங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம். நம்ம சேனல் மானிட்டைஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இந்த அலமேலுக்கு. அதனால் அப்படியே கொஞ்சம் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணலாம், சூப்பர் சேட் பண்ணலாம். நல்ல வசதியாக இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்கெல்லாம் பண்ணாதீங்க. கையில் காசு வச்சுருந்தா கூட பண்ணாதீங்க, சரிங்களா? நல்ல வசதியாக இருக்கிறவங்க பண்ணுங்க. ஏன்னா பணம் தேவைன்றதுக்கு தான் யூடியூப்லேயே வந்தேன். அதுக்கப்புறம் அந்த பணம் கிடைக்கவில்லை. 3 வருஷம் ஆகுது இதை ஸ்டார்ட் பண்ணி. இந்த பணம்லாம் கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரில. அது $70 அப்படியே நிற்கிது. ஆனாலும் அது பணம்